Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் B.Pharm. அப்ளை நவ. ஏதாச்சும் நம்ம ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்ட்டு முடிவில் இருந்தேன். 10 நிமிஷத்துல 311 திருக்குறள் ஒப்பிச்சு உலக சாதனை படைத்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தமிழை வளர்க்கணுன்ற ஆர்வத்தோட நான் 1330 திருக்குறளையும் செம்பு தகடில் எழுதியிருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ஆவணியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன் ரேவதி தம்பதியர். இவர்களுக்கு சங்கீத பிரியா, சஹானா, சபரீசன் என 3 பிள்ளைகள். மூத்த மகள் சங்கீத பிரியா கல்லூரி 1ஆம் ஆண்டு பயில்கிறார். சஹானா 12ஆம் வகுப்பும் மகன் சபரீசன் 10ஆம் வகுப்பும் படிக்கின்றனர். விவசாய கூலி வேலை மற்றும் எலக்ட்ரீஷியனாக பணிபுரியும் சரவணன் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்தவர். பள்ளி நாட்களில் விளையாட்டில் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். ஆனால் பயிற்சியாளர்கள் இல்லாததாலும் படிப்பை தொடர முடியாததாலும் அவரது கனவு நிறைவேறவில்லை. சரவணனின் மனைவி ரேவதியும் 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்தவர். அவர் கூலி வேலை மற்றும் சித்தால் வேலை செய்து வருகிறார். திருமணத்திற்கு பிறகு தனது பிள்ளைகளை விளையாட்டில் ஈடுபடுத்தி சாதிக்க வைக்க வேண்டும் என்று சரவணன் முடிவெடுத்தார். 3 பிள்ளைகளும் சிறுவயதில் இருந்தே விளையாட்டில் ஆர்வம் ஏற்படுத்தப்பட்டனர். சிலம்பம், கபடி, கோகோ, குத்துச்சண்டை போன்றவற்றில் பயிற்சி பெற்றனர். மகள்கள் சங்கீத பிரியாவும் சஹானாவும் மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று தங்க பதக்கங்கள் பெற்று வருகின்றனர். இவர்கள் 100க்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள், கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் விருதுகளை வென்றுள்ளனர். சகோதரிகளைப் போலவே மகன் சபரீசனும் போட்டிகளில் பங்கேற்க தொடங்கியுள்ளார். தமிழ் மீது ஆர்வம் கொண்ட சஹானா 10 நிமிடங்களில் 311 திருக்குறள்களை சொல்லி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். மேலும் செப்பு தகட்டில் 1333 திருக்குறள்களை மையில்லாத பேனாவால் எழுதி அதனை பிரேம் செய்து வைத்துள்ளார். இந்த படைப்பை மகளிர் நலன், கல்வி மற்றும் தமிழ்மொழி மேம்பாட்டிற்காக செயல்படும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்க வேண்டும் என ஆவணியாபுரத்தில் உள்ள அவர்களது 10க்கு 10 அளவு சிறிய வீட்டில் கைத்தறி இயந்திரத்தால் பாதி இடம் அடைக்கப்பட்டு மீதி இடத்தில் விருதுகள், சான்றிதழ்கள் சுவற்றிலும் பரணிலும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 1 வருடமாக வழி தெரியாமல் காத்திருக்கிறார். ஏழ்மையான கூலி தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து பெண் பிள்ளைகள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்ற கேலிகளை மீறி ஆரணி, வேலூர், சென்னை போன்ற இடங்களுக்கு பயணித்து பயிற்சியாளர்களின் உதவியுடன் அப்பா அம்மாவின் ஊக்கத்தால் பல போட்டிகளில் வெற்றி பெற்று வருகின்றனர். வணக்கம், என் பெயர் சஹானா. நான் 11ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். என்னுடைய ஊர் ஆவணியாபுரம், திருவண்ணாமலை மாவட்டம். என்னுடைய தனித்திறமைகள் சிலம்பம், குத்துச்சண்டை, ஓவியம், கரகாட்டம், பேச்சு போட்டி, கவிதை, பாடல், நடனம். இது எல்லாமே என்னுடைய தனித்திறமைகள். ஒவ்வொன்றுத்திலையுமே நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு நாளைக்கு ஒப்பிச்சு நான் தாமஸ் அப்படின்ற ஐயாவுக்கு அனுப்புவேன். அவர் வண்ணத்து பூச்சிகள் என்ற குழந்தைகள் படைப்பாளிகள் தளம் யூடியூப்பில் வெளியிட்டுருவார். அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம். அதனால் அடுத்தடுத்த நாளைக்கு நான் வீடியோ அனுப்பிட்டே இருப்பேன். என்னுடைய என்கரேஜ் அந்த வீடியோவை பார்த்த உடனே நம்ம அனுப்பணும் அப்படின்னு தோணுச்சு. அனுப்பினோடனே 1330 திருக்குறளும் அவரால் நான் முடிச்சிட்டேன். இப்போது என்னுடைய வீடியோஸ் எல்லாமே 1330 திருக்குறள் ஒப்பிச்ச வீடியோஸ் எல்லாமே வண்ணத்து பூச்சிகள் அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது. என்னை மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. நான் சிறந்த மின்னிதழ் ஆசிரியர் அப்படின்ற விருது வாங்கியிருக்கேன். அது மாதம் கட்டுரை எழுதி நான் அனுப்புவேன். ஓனாக நம்மளுடைய சொந்த படைப்பில் தான் அது எல்லாமே நாங்கள் அனுப்புவோம். அதுக்கப்புறம் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் சிலம்பத்தில் மாநில அளவில் நடைபெற்றதை நான் தங்கப்பதக்கம் வென்றிருக்கேன். இதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா எங்களுடைய மாஸ்டர் பெரியசாமி மாஸ்டர் அண்டு சந்தோஷ் மாஸ்டர். அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் ஏதாச்சும் நம்ம ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்ட்டு முடிவில் இருந்தேன். அப்போ தான் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஒரு விளம்பரம் வந்துச்சு. யார் வேணாலும் 10 நிமிஷத்தில் திருக்குறள் ஒப்பிக்கலாம் அப்படின்ற சேலஞ்ச் வந்துச்சு. அந்த சேலஞ்சில் நான் கலந்துக்கினேன். ஜூம் மீட்டிங்கில் 10 நிமிஷத்தில் 311 திருக்குறள் ஒப்பிச்சு உலக சாதனை படைத்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 1330 திருக்குறளையும் நம்ம அழியாத வண்ணம் ஒரு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நோக்கத்தோட தமிழை வளர்க்கணுன்ற ஆர்வத்தோட நான்
1330 திருக்குறளையும் செம்பு தகடில் எழுதியிருக்கேன். அந்த செம்பு தகடு வந்து அப்பா வந்து சமூக சேவகர். அவர் வந்து கும்பகோணத்துக்கு விருது வாங்க போகும்போது அந்த செம்பு தகடு வாங்கிட்டு வந்தார். அதில் வந்து ஆணியால் வச்சு எழுத முடியல, காலியான பெண்ணை வச்சு டைட்டாக எழுதும்போது எழுத முடிஞ்சது. மொத்தம் அந்த திருக்குறள் 1330 திருக்குறளையும் எழுதி முடிக்கிறதுக்கு 11 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஆனது. இது வந்து போன வருடம் 25/5/2024 அன்று எழுதியது. இந்த மாதம் 25 வரப்போகிறது. இன்னுமே எங்களால் முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதை நான் எழுதி வச்சதுக்கு காரணம், நான் வந்து முதலமைச்சர்கிட்ட இதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான். இதை வந்து அருங்காட்சியகத்தில் எல்லோருமே பார்க்குற மாதிரி வைக்கணும். தமிழ் வந்து எப்போவுமே அழியாது அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். வணக்கம், என் பெயர் சங்கீத பிரியா. தமிழ்துறை 1ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் பயின்று வருகிறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சிலம்பம், பாக்ஸிங், அப்புறம் குத்துச்சண்டை, கட்டுரை, கரகாட்டம் இதெல்லாம் வந்து ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டேன். இதுமாரி சரி சேர்ந்துக்கோ, கலந்துக்கோ, இதில் எல்லாத்துலேயும் நல்லா விளையாடு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. அவர் அப்புறம் அம்மா, மாஸ்டரு எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தனால எனக்கு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து நேஷ்னல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அஸ்ஸாமில் தேசிய அளவில் வந்து தங்கப்பதக்கம் வென்றேன். இதுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு காலத்தில் வந்து பயிற்சிக்கு போகும்போது அப்பா தான் இட்டுன்னு போவார். அப்போ வந்து கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து நான் தான் இது ஜெயிக்க போகுது, என்னத்தை சாதனை பண்ண போகுது, இவர் வேறு வேலை இல்லாத இட்டுன்னு வந்து கிடக்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு பின்னாடி பேசுவாங்க மக்கள்லாம். ஆனால் இப்போ வந்து நான் ஜெயித்த பிறகாலும் கிராமத்து பொண்ணும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இப்போ வந்து பாராட்டுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பாராட்டுறாங்க. இதேமாரி நானும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கிளாஸுக்கு நிறைய பேர் போகிறாங்க. இதுமாரி கிராமத்து மக்களும் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு. வணக்கம், நான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுக்கா ஆவணியாபுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். சமூக ஆர்வலராக ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறேன். சமூக ஆர்வலராகவும் பணியாற்றி கொண்டு வருகிறேன். என்ன ஒன்றுனா, நாங்கள் வந்து மரக்கன்று நடுறதுக்காக ரொம்ப ஆர்வமாக மரக்கன்று நடுவோம். எனக்கு கண்ணுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா பனை விதைகள்லாம் வந்து பனை மரத்தை வந்து முதல்ல எல்லோரும் வெட்டிட்டாங்க. 50 ரூபாய்க்கு ஒரு பனை மரம் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நிறைய மரத்தை வந்து வெட்டி லாரியில் ஏற்றிட்டாங்க. இதை நான் மாவட்ட ஆட்சியரிடம் போயிட்டு நான் பேசும்போது மனு கொடுக்குறேன். பட்டா லேண்டில் இருக்கும்போது நம்ம வெட்டத்துக்கு நம்ம வந்து கேட்க முடியாது. நம்ம அரசாங்க இடத்துல இருந்தால் அதை வெட்டினாங்கன்னா சொல்லி நான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னாரு ஐயா சொன்ன சொல்லுக்காக நான் அதுக்கப்புறமா வந்து இருக்கிற அரசாங்க இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து 2,50,000 பனை விதைகளை நாங்கள் சேகரிச்சிருக்கிறோம். பல மாவட்டங்கள், பல மாநிலங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அது அந்தந்த ஊரில் நட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அதை வந்து நிறைய நட்டு மரமாக்கியிருக்கிறோம். இன்றைக்கி கண் முன்னே மரமாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். என் பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேருமே வந்து குத்துச்சண்டை, சிலம்பாட்டம், ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, இந்த போட்டியெல்லாம் கலந்துக்குவாங்க. சிலம்பத்துக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா சிலம்பம் கற்றுக் கொடுக்கும்போது பெரம்பலூர் போனோம். 7 கிலோமீட்டர் கலந்து தான் போனோம். 3 பேரும் 3 சைக்கிளில் போவாங்க. மாதம் வந்து 500 ரூபா ஒரு பிள்ளைக்கு தர சொல்லுவாங்க. 1500 ரூபா ஒரு மாதம். நான் வந்து சாதாரண ஒரு கூலி வேலை தான் செய்கிறேன். அது வந்து ஒரு வருட காலமாக நான் நிறுத்திட்டேன். காசு இல்லாத வறுமையால் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அனுப்பியிருக்கிறேன். இப்போது கோயம்புத்தூர் போயிட்டு பெரிய பொண்ணு வந்து கேலோ இந்தியா மேட்சில் போயிட்டு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்தாங்க. சமீபத்தில் செய்யாறில் கோல்டு மெடல் வாங்கினா. சுராஜி ஸ்கூலில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வச்சாங்க, அதுலேயும் கோல்டு மெடல் வாங்க. தொடர்ந்து ஒரு மாதத்துலேயே 3 மெடல் கோல்டு மெடலே வாங்கியிருக்காங்க பிள்ளைங்க. இதெல்லாம் வந்து நான் சேவை செய்யும்போது இந்த மரக்கன்று நடும்போது பிள்ளைங்களையும் சேர்ந்து மரக்கன்று நட சொல்லுவேன். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நான் ஊக்குவிப்பேன். என் பிள்ளைங்க மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிற 10வது வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் 430 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவேன். அது இல்லாமல் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியில் நல்லா படிக்க சொல்லி ஊக்கப்படுத்துவேன். மரக்கன்று நட சொல்லி ஊக்கப்படுத்துவேன். எலக்ட்ரிக்கல் வேலையும் ப்ளம்பிங் வேலையும் நான் வந்து இதுவரை எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போது நான் வேலை கற்ற நாள்லேருந்து ஃப்ரீயாகவே நான் ஸ்கூலுக்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு 10 பைசா கூட வாங்காமல் வேலை செய்கிறேன். அந்த பள்ளிக்காக கலையரங்கம் கட்டி விட்டுருக்கேன். வகுப்பறை தர பழுது போச்சு, பழுது அடைந்ததை அது தர போட்டு கொடுத்துருக்கேன். ட்ரில் ட்ரம்மும் ஒன்று கொடுத்துருக்கேன் வாங்கி. பிள்ளைங்களை என் பிள்ளைங்க இல்லாமல் மற்ற பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கணுன்ற ஒரு ஊக்கப்படுத்தி எல்லோரும் நல்லா படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரேன். ஏன்னா பிள்ளைங்களை வந்து திணிக்கலை இது வரைக்கும்.
பிள்ளைங்களாம் விருப்பப்பட்டு ஒவ்வொரு போட்டியிலும் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லும்போது நான் அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி அனுப்பி வைப்பேன். அதை வந்து வாங்கிட்டு வருவாங்க, பரிசு பெற்று வெற்றி பெற்று தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க. அந்த வெற்றி பெற்ற உடனே அடுத்த கட்டம் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு என் நண்பர்கள்லாம் வந்து உங்கள் பிள்ளைங்க தொடர்ந்து சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நியூஸ் ஆக்கி கொடுப்பாங்க. அந்த நியூஸை பார்த்து இன்னும் பிள்ளைங்க வந்து இன்னும் ஆர்வத்தோடு இன்னும் 2 கலந்து வெற்றி பெறுவாங்க. இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை பார்த்து மற்ற பிள்ளைகளும் வந்து இதே மாதிரி ஒரு முன்னுதாரணமாக என் பிள்ளைகளை பார்த்து இன்னும் அவங்களும் இதை நானும் வாங்கணும் அப்படின்னு வந்து எல்லோரும் சேர்ந்து அதில் வந்து வெற்றி பெற்று அவங்களும் மகிழ்ச்சி அடைந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.